வாங்கடா நல்லவங்களா, எங்க சுத்திட்டு வர்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கார்த்தி வாங்கின காருக்கு ஒயிட் போர்ட்ல வந்து டீ போர்டா மாத்துறதுக்காக ஆர்டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். அதான் லேட் ஆயிருச்சு. சரி, சாப்பாடு ரெடியா இருக்கு, கைய கழுவிட்டு உட்காருங்க. என்னடா கேம் இது? கேரம் மாமா. கேரம். சரி, இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த படிப்பு கிடிப்பு ஒரு மனம் இல்லையா? போர் அடிக்குது மாமா. நம்ம ஜாதிடா நீ. சரி, சமையல் என்ன ஒரு வாசனையே இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? தோசைக்கு ரசமா? என்ன காம்போ இது? என்னடா இத பார்த்தா உனக்கு ரசம் மாதிரி தெரியுதா? சாம்பாரு. சாம்பாரா? அக்கா, டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குக்கா, உப்பு சரியா போடுக்கா. இருக்கிற பசிக்கு ருசி ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கா. இருக்கும்டா இருக்கும். இனிமேல் என் கைப்பக்கம் உனக்கு பிடிக்குமா? அந்த எள்ளி கடையில ஒரு பொண்ணை பார்த்தனே, அவ கைப்பக்கம் பிடிக்குமா? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா. ஆமா, மாமா இன்னும் வரலையா? அவர் என்னைக்கு காலகாலத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு, வருவாரு. ஆமா, அந்த பொண்ணை பத்தி உனக்கு எப்படிக்கா தெரியும்? தப்பா பேசாம இருந்தா. நீ சொல்லலைனா மட்டும் எங்களுக்கு தெரியாம கண்டுபிடிச்சிருவாங்க. பரம ரகசியம். நானா சொல்லடா, தானா ஃப்ளோல வருது. என்ன பண்ண சொல்ற? டேய், யாரா அந்த பொண்ணு? இல்லக்கா, அந்த பொண்ணு அது ஒரு பொண்ணு. டேய், உண்மையிலே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதாடா? பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கு. அக்கா, 2 பேரும் டீப் லவ். உங்களோட சம்மதத்துக்காக வெயிட்டிங் இப்ப. ஓஹோ, ஓகே தானே? என்னமோடா, நல்லது நடந்தா சரி. Thank you கா, love you கா. சாம்பார் கூட பசிக்குது. என்னையா ஒத்த குழம்பு வரதராஜா? வாங்க சார். ஆமா, துபாயில இருந்து எப்போ வந்தீங்க? யோ, நான் வந்து 1 மாசம் ஆச்சியா. ஓஹோ, நீ தான் அடிக்கடி காணாம போயிடுற. ஆமா, எங்க உங்க ஓனர் மச்சான்? ஒரு வேலையா வெளியூர் வரைக்கும் போயிருக்கிறாரு. அப்படியா? ஏன் சார், எதுவும் விஷயமா? அட ஒண்ணுமில்லப்பா, லீவு முடிஞ்சு போச்சு. இன்னொரு 2 நாள்ல துபாய் கிளம்பணும். சரி, சென்னை வரைக்கும் ஒரு டிராப் இருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு புக் பண்ணிட்டு போலாம் வந்தேன். என்னைக்கு சார்? வர புதன்கிழமை. வர்ற புதன்கிழமையா? ஆமாப்பா, காலையில 6 மணிக்கெல்லாம் ட்ரிப் எடுக்கணும். நமக்கு பிளெக்சிபிளா நல்லா தெரிஞ்ச பையனா பார்த்து அனுப்புவீங்க, சரியா? அனுப்பிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே, நம்ம கிட்ட யாரு அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. இதை பார்த்து சொல்றேன். ராகாவு தான் ஃப்ரீயா இருக்காப்ல. அப்ப அவனையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பையன்தான், நல்ல பையன். அவனையே புக் பண்ணி தரேன். புதன்கிழமை காலையில 6 மணிக்கு நானும் உங்க வீட்டு வாசல்ல வண்டி வந்து நிற்கும். ஓகே, டோன்ட் வரி சார். சரிங்க வரதா, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே சார், ரொம்ப நன்றிங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க சார். புதன்கிழமை காலையில நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். வரதா சார், அடுத்த தடவை வரும்போது கொண்டு வரேன். சரி, ஓனர்ட்ட சொல்லிருங்க. கண்டிப்பா. ஓகேவா? ஓகே வரதா, பை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஏதாச்சும் வேலைக்கு போடான்னா காரை வாங்கி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள நமக்கு 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம்னா இவனுக்கு பொண்ணு வாக்க பின்னால சுத்திக்கிட்டு. என்ன மாமா, அரச மரத்தடியில 4 பேர் வெயிட் பண்ணாங்களா உனக்கு? ஏய், புத்தனுக்கு தான்டா போதி மரம், நமக்கெல்லாம் அரச மரம் தான். வாங்கப்பா, ஒரு நல்ல காரியம் பேசும்போது வாங்க வாங்க. வாங்க சிங்கா, உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கேன், உட்காருங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும், சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, சும்மா சொல்லுங்க. அதான் வந்தாச்சுல்லப்பா, சொல்ல வேண்டியது சொல்லு. என் ஒய்ஃபோட தம்பி மச்சான், அவனும் உங்க பொண்ணும் விரும்புறத அரச பரசல இப்பதான் எனக்கே தெரியும். அதான் உங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை கலந்துக்கலான்னு எல்லாருமே வந்தோம். நானும் இப்பதான் கேள்விப்பட்டேன். அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பையன், நான் தான் வளர்த்தேன். பையன் நல்ல பையன் தான், என்ன கொஞ்சம் தலைப்புரட்டு பிடிச்சவன். அதுவும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் 2 வீட்டுக்காரன் இருக்கீங்க, பேசி முடிச்சிருங்க. முதலாளியே சொல்லிட்டாங்க, இதை விட சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? அப்புறம் என்ன, நல்ல நாள் பாத்திர வேண்டியதானே? அக்கா, வரேன்ப்பா.
வாங்க வணக்கம். இவங்கதான் எங்க அக்கா. நல்லா இருக்கேன்ப்பா. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் என் 2 பிள்ளைகளையும் அக்காவும் மாமாவும் தான் பாத்துக்கிறாங்க. அதான் அக்காட்ட ஒரு வார்த்தை சம்மதம் கேட்டுக்கிறேன். எனக்கு கண்டிப்பா. பொம்பளை பொண்ணு விஷயம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். காலண்டர் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நல்ல நாள் பாத்துடலாம். காலண்டர் எடுத்துட்டு வாக்கா. வேற வேற ஊர்ல இருந்து பொழைக்க வந்தோம், பொள்ளாச்சியில செட்டில் ஆயிட்டோம். நமக்குள்ள என்னப்பா ஜாதி மதம்? நானும் அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. இந்தாங்க. ஆடி மாசம் முன்னாடி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ம். சூப்பர் டைம், அந்த நாள் வச்சுக்கலாம். அதான் புது ட்ரெண்டுங்கிறாங்களே. கல்யாணத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ரிசப்ஷனை வச்சு சமாளிச்சு விட்டுற மாட்டீங்களா என்ன? மாமா மொத்த செலவையும் அந்த ஆளு தலைமையிலேயே தள்ளி விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு மாமா, ஜோக்கரை மட்டும் வச்சு ஜெயிக்கிறது இந்த உலகத்திலே நீ ஒரே ஆளு தான். வீட்டுக்கு வா, சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுறோம். ஹலோ மாமா. சொல்லுங்க மாமா. கார்த்தி, எங்கடா இருக்க? நான் இங்க வண்டி வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துருந்தேன், அதான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க மாமா. சரி, அப்புறம் நீ ஆசைப்பட்ட பொண்ணையே பேசி முடிச்சிட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. நல்லது மாமா. மாமா, இந்த கல்யாண டேட் ஃபைனல் ஆச்சா, ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? டேய், நானும் உன்ன மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வந்தேன்டா. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? முதல்ல வீட்டுக்கு வாடா. ஐயோ மாமா, நான் சும்மா தகவல் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை மாமா. அந்த ஈர வெங்காயத்தை ஒன்றும் நீ தெரிஞ்சுக்க வேணாம், முதல்ல வீட்டுக்கு வா. ஐயோ மாமா, சரி சரி, நான் மாமா ஒரே டிராஃபிக்கா இருக்கு, நான் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் அடிக்கிறேன். ஏண்டா, நாங்க ஃபோன் பண்ணா உடனே உனக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிருமே. நாங்க எல்லாம் உங்க வண்டி எப்படி ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். முதல்ல வந்து சேரு. தேங்க்யூ தேங்க்யூ மாமா, பாய் மாமா. ஹலோ, சொல்லுங்க. தேதி முடிவாயிடுச்சு தெரியுமா? ஆமா, மாமா கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டியே. இருந்தாலும் ரொம்ப தைரியம் தாண்டா உனக்கு. எல்லாம் நம்ம காதல் கொடுக்கிற தைரியம் தானே. சரி, எப்ப நேர்ல பார்க்கலாம்? சரி மிஸ்ஸஸ் கார்த்திக், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணட்டுமா? ஓ, அவ்வளவு பிஸி ஆயிட்டியா? பாய் பாய்மா. ஓகே ஓகே, பை. ஏங்க இன்னும் தூங்கலையா? உடம்பு ஏதாச்சும் முடியலையா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குதுன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹலோ. ஏய் ஹாய். என்ன இது இந்த நேரத்துல? இல்ல தெரியல, சரியா தூக்கமே வரலடா. ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்ன இது புதுசா ஃபீலிங்ஸ் எல்லாம்? ஏன்டா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தோணுதா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் தூரத்துலேருந்தே பார்த்து பேசி பழகிருக்கோம்ல, இப்போ கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ போகிறோம். அதான் சந்தோஷமாகவும் இருக்கு, கொஞ்சம் பதட்டாகவும் இருக்குடா. இதுல பதட்டப்பட என்ன இருக்கு? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா?